ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரீலான்சிங் வந்து கிளைண்ட்டை கெட் பண்ணணும். எங்கே இருந்துப்பா கிளைண்ட்டை கெட் பண்ணுறது? எனக்கு ஸ்கில் இருக்குது, மணி பே பண்ணவங்க, இது எல்லாத்தையும் தாண்டி கிளைண்ட் எங்கே போய் எடுக்கிறது? ஃபைவர் அப்வொர்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அங்கே போய் எடுக்கவா? இல்லை ஆல்ரெடி அங்கேயே க்ரௌடடாக இருக்கா? எங்கேப்பா எடுக்கிறது? இந்த வீடியோவில் நான் வந்து freelancer.com, ஃபைவர், அப்வொர்க் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஃப்ராங்காக அதில் போய் லாகின் மட்டும் பண்ணேன். எனக்கு அது புரியலன்னு சொல்லலாம். புரிஞ்சது, நான் அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ரை பண்ணல. ஸோ நான் ஃபைவர் அப்வொர்க்கை பற்றி வேணால் ட்ரை பண்ணிவிட்டு தனி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் எப்படி கிளைண்ட்ஸ் கெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் வந்து மோட்டிவேஷ்னலாக எடுத்துகிட்டு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறத கேட்டுட்டு நான் ஃப்ரீலான்சிங் பக்கம் வரல பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் சரி, இந்த வீடியோவை மோட்டிவேஷனாகவும் எடுத்துக்காதீங்க, அன்மோட்டிவேஷனாலும் எடுத்துக்காதீங்க. பாருங்கள், ஒரு கிளைண்ட்டை கெட் பண்ணுறது எனக்கு ஓக்கட்டான விஷயம். இது வந்து நான் சூஸ் பண்ண ஸ்கில்லில் எனக்கு ஓக்கட்டான விஷயம். நீங்கள் சூஸ் பண்ண ஸ்கில்லில் உங்களுக்கு ஓக்கட் ஆகலாம், ஆகாமல் போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு ஓக்கானதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் எல்லா ஸ்கில்க்கும் இதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். நான் கடந்த ஒரு 4-5 மாதத்தில் எக்கச்சக்கமான விஷயம் ஃபாலோ பண்ணேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் கிளைண்ட் வந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். எது ஓக்காச்சு, எது ஓக்கட் ஆகலை அப்படின்றத அப்படியே ஓப்பனாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓக் அவுட் ஆகாத விஷயத்துலேருந்து ஓக் ஆகிற விஷயத்துக்கு போவோம். இது வந்து உங்களை வீடியோ வந்து வர பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் பேசலை, உள்ளே இருந்து பேசுகிறேன். எந்த விஷயம்லாம் ஓக் அவுட் ஆகலையோ அதெல்லாம் அப்படி வலிக்கும். உங்களுக்கு என்ன வலி இருக்குது? லவ் ஃபெயிலியர் ஆனால் கூட அவ்வளோ வலிக்காது. கிளைண்ட்டு ஒரு 100 பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. நாட் இன்ட்ரெஸ்டட், இல்லைப்பா நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இல்லை வேண்டாம், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரையும் கேட்குறது. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸு, வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பக்கத்தில் பிஸ்னஸ், லோக்கல் ஷாப், உங்களை சுற்றி ஒரு சில கடை இருக்குல்ல, அவங்கள நேராக போய் விசிட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வேணுமான்னு போய் பேக்கரியில் கேட்பேன், போய் கேட்ரிங் சர்வீஸ் கொடுக்குற சமையல் கடையில் கேட்பேன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கேட்பேன், ஜுவல்லரி ஷாப்பில் கேட்பேன், துணி கடையில் கேட்பேன். ஆனால் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் கேட்கல. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க போய் லோக்கல் ஷாப் விசிட் பண்ணுங்கன்ட்டு. எனக்கு அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணல, ஓகேங்களா? இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, லோக்கல் ஷாப் இனிஷியலில் கேட்டு பாருங்கள். ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, கிராஃபிக் டிசைன் பண்ணுறீங்க, ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சர்வீஸ் நீங்கள் பண்ணுறீங்க, போய் லோக்கல் ஷாப்பை விசிட் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். பட் நான் ட்ரை பண்ணல, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இது அன்மோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? லோக்கல் ஷாப் விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அவங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டோட தெரிஞ்சவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படலாம், வீடியோ எடிட்டிங் தேவைப்படலாம், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வெப்சைட் தேவைப்படலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படலாம். தெரிஞ்சவங்கள ஃபஸ்ட் விசாரிங்க. இதெல்லாம் ஒரு மெத்தட். இது மூலிமா உங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்தாங்கன்னா சந்தோஷம், வரலன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நான் ட்ரை பண்ணல, ஆனால் நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்டா இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் பேசுகிறேன்னா, இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது, கூகுள் சர்ச் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு கிளைண்ட் கெட் பண்ணுறீங்க. இது வந்து எந்த சர்வீஸ்னு வச்சுக்கோங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு, கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ப்ரொமோஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கில் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில்க்கு வந்து உங்களுக்கு லீட்ஸ் வேணும். லீட்ஸ் வேணால் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு நான் என்னோடதை சொல்கிறேன், இதே மாதிரி தான் எல்லாத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் வேணும். என்ன பிஸ்னஸில் கிளைண்ட் வரணும்? இன்டீரியர் டிசைனில் இருக்கிறவங்கள நான் டார்கெட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம், இன்டீரியர் டிசைனில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறேன், இன்டீரியர் டிசைன் டாப்பிக்கில் இருக்கிறவங்களுக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண போகிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நினச்சி இன்டீரியர் டிசைன் சென்னை, இது ஒரு ட்ரிக் இருக்கும். Instagram.com /: வச்சு, அதுக்கப்புறம் Instagram.com போட்டு /: வச்சு, என்ன இண்டஸ்ட்ரி அதெல்லாம் போட்டு அது மாதிரி எடுப்பாங்க. அது ஒரு சில ட்ரிக் இருக்கும், நான் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணலாம், லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணி அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கூகுள்லேயே போய் இன்டீரியர் டிசைன் சென்னைன்னு போட்டிங்கன்னா, இன்டீரியர் டிசைனில் இருக்கிற சென்னையில் இன்டீரியர் டிசைனில் இருக்கிறவங்க எல்லாரோட லோக்கல் லிஸ்டிங்கும் காட்டும். இப்போ வந்து பெரம்பூரில் யாராச்சும் இன்டீரியர் டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை இப்போ வந்து அண்ணா நகரில் யாராச்சும் இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் காட்டும். அவங்க எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. வெப்சைட் வேணுமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணுமா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வேணுமா, வீடியோ எடிட்டிங் வேணுமா, அப்படி இப்படின்னு கேளுங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வேணால் அவங்க ஓகே நம்ம பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட்
இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுறதும் சரி, வெப்சைட்டில் போய் பார்க்குறதும் சரி, இல்லை அவங்கள கூகுள்லேருந்து அவங்க கான்டாக்ட் எடுக்கிறதும் சரி, இந்த கான்டாக்ட் ஸ்க்ராப்பர்னு ஒன்று இருக்கும், பல்காக கான்டாக்ட் இம்போர்ட் பண்ணிடுவோம். அதோட அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ இருக்கும், அந்த வீடியோட லிங்க் என்ன கொடுக்குறேன். இந்த மாதிரி எடுக்கிறது எல்லாமே அன்பொட்டன்ஷியல் லீடு. மேபி அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படலாம், மேபி வீடியோ எடிட்டிங் தேவைப்படலாம், மேபி நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் அவங்களுக்கு தேவைப்படலாம். அவங்களுக்கு மேபி அந்த சர்வீஸ் தேவைப்படலாம், ஆனால் அது அவங்க தேடிட்டு இல்லை. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி லீட்ஸ்கள்லாம் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ அனுப்புனாலையும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த சர்வீஸை தேடிட்டு இல்லை, அவங்க அந்த சர்வீஸை ஆக்டிவாக தேடிட்டு இல்லை. இப்போ நான் ஒருத்தங்க கால் பண்ணுறேன் இன்டீரியர் டிசைனுக்கு, உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தரோம் அப்படின்னு கால் பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி மேபி செஞ்சுட்ருக்கலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ அவங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்புறம் பண்ணலான்னு இருக்கலாம். ஆனால் அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று இருக்குது. அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஆக்டிவாக லுக் பண்ணிட்டு இல்லை, வெப்சைட்டை அவங்க ஆக்டிவாக லுக் பண்ணிட்டு இல்லை. ஸோ அவங்கள ஒரு அன்பொட்டன்ஷியல் லீட் அப்படின்னு நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 100-200 பேரை கான்டாக்ட் பண்ணேன், கன்வெர்ட் ஆனாங்க. ஒரு 5-6 பேர் கன்வெர்ட் ஆனாங்க. பட் அவங்கள ஃபாலோ பண்ணாதனால என்னால் அவங்கள கன்வெர்ட் பண்ண முடியல. பட் இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கூகுளில் கான்டாக்ட் பண்ணுறீங்க, கூகுள்லேருந்து அவங்களோட லீட்ஸ் எடுக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி அவங்க லீட்ஸ் எடுக்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணுறீங்க, லிங்க்டினில் கான்டாக்ட் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியா ப்ளஸ் இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஒரு கான்டாக்ட் எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தலையெல்லாம் நிற்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேச வராது, கால் பண்ணி அவ்வளோ உங்களுக்கு வேணுமான்னு கேட்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும். இது தாங்க நாங்கள் பண்ணிகிட்ருக்குங்க. அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னன்னு தெரியாது போச்சுன்னா, இது தான்ப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் டீட்டெயில் கேட்டு இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுங்க, அதில் ரிசல்ட் வரட்டும், உங்களுக்கு பே பண்ணிடுறேன். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் நடக்கும். ஸோ இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். பட் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகாதுன்னு போகுது. லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்கள். என்ன பிஸ்னஸோ, இப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் அவங்களுக்கு ஏதோ சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு யூடியூப் வீடியோ மட்டும் எடிட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அவங்களுக்கு யூடியூப் பேஜை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதோ சர்வீஸாக அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்ககிட்ட கெட் பண்ண வைக்கணும், இல்லை கிராஃபிக் டிசைனர் தம்ப்நெயில் பண்ணி கொடுக்க போகிறேன், இல்லை மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுக்க போகிறேன், ஏதோ ஒன்று கேட்பீங்கள. அந்த மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணி வேணுமான்னு கேட்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி சென்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக காட்டுறாங்க. பட் அவங்க ஆக்டிவாக லுக் பண்ணாதனால நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க கன்வெர்ட் ஆகுவாங்க, 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட கன்வெர்ட் ஆகுவாங்க. ஏன்னா ஒரு அன்பொட்டன்ஷியல் லீடு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சந்தோஷம், ஒர்க் அவுட் ஆகலைன்னா விட்டுறாதீங்க. ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஆவாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் போயிடுவோம். இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லைங்க, அது கோல்டு கால் பண்ணுறது, கோல்டு மெயில் பண்ணுறது, கோல்டு டிஎம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நம்பர் எடுத்து கால் பண்ணி பேசுகிறது, ஹலோ ஹலோ இது மெயில் பண்ணுறது, இல்லை வாட்ஸ்அப்பில் ஹே, இன்ஸ்டாகிராம் ஹே, மெயில் பண்ணுறது ஹே, ஐம் திஸ் ஐம் பெஸ்ட் தட். கிளைண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதுக்கு தனி வீடியோ போடுறேன். இப்போ கிளைண்ட்டை எப்படி முடிக்கிறது அப்படின்றத பற்றி பேசுகிறேன். சரி, இப்போ என்னோடய பார்ட், அல்டிமேட்டான பார்ட், இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இது மூலமாக தான் இப்போ கரண்ட்டாக ஒரு 3 கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கிளைண்ட்டை இன்டர்வியூ நேரில் ஸ்கெடியூல் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கிளைண்ட்டே கிடைக்காத இடத்துல எனக்கு கிளைண்ட்டெல்லாம் கிடைக்கிறாங்க. ஒரு பொட்டன்ஷியல் லீடு கிடைக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாப் அப்ளையிங் பிளாட்ஃபார்ம். ஏன் இன்ஸ்டாகிராமும் ஒர்க் அவுட் ஆகும், லிங்க்டினும் ஒர்க் அவுட் ஆகும், கூகுள்லேருந்து எடுக்கிறதும் ஒர்க் அவுட் ஆகும். பட் அதை விட எனக்கு ஒர்க் அவுட் ஆனது என்னென்னா ஜாப் அப்ளையிங் பிளாட்ஃபார்ம். இண்டீட் போங்க, நாக்குரி போங்க, அங்கே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் என்ன ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் சர்வீஸ் என்னவோ அதுக்கு ரிலவெண்ட்டாக எக்கச்சக்கமான ஜாப் அப்ளை பண்ணுங்கள். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், அது பிளாக் ரைட் பண்ணுவேன். நீங்கள் என்ன ஜாப் நீங்கள் என்ன ஸ்கில்லில் சர்வீஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஜாப் எக்கச்சக்கமாக அப்ளை பண்ணுங்கள். பட் நாக்குரி லிங்க்டின்ல அப்ளை பண்ணிங்கன்னா ஒருத்தங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. வரும் உங்களுக்கு 1 வீக் அப்புறம் இப்படி வரும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி, இல்லைங்க நான் ஃப்ரீலான்சிங்காக கொடுக்க போகிறேன், ஜாப்க்காக அப்ளை பண்ணலன்னு அவங்ககிட்ட சொல்லி, அவங்க இல்லைங்க நாங்கள் ஃபுல் டைம் ஜாப் தான் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி விடிஞ்சிடும். ஸோ நான் இப்போதைக்கு எனக்கு யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆன பிளாட்ஃபார்ம்ஸ் இதுனா ஓக் இண்டியா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. அதில் நீங்கள் டைரெக்டாக ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அதில் பிஸ்னஸ் ஓனர் தான்
ஜாப் அப்ளை அந்த ஹையரிங் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒன்று ஹெச்ஆர் இருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் ஓனர் இருப்பாங்க. டைரெக்டாக அந்த நான்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் ரோல் அப்படின்னு போட்டு அதில் வர ஜாப் எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணுவேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எனக்கு இத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் இதுதான் என் போர்ட்ஃபோலியோ சென்ட் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் ஒர்க் இது தான் பாருங்கள் அப்படின்னு சென்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நான் ஜாப் அப்ளை பண்ணுற மாதிரி பேசுவேன். ஹலோ, நான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி ஏதோ லவர்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, இந்த ஜாப்க்காக அப்ளை பண்ணுங்கள், எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் லொக்கேஷனுக்கு கேட்டு லொக்கேஷன் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங்காக பண்ணி கொடுக்கவா, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு என்னோடய போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் காலே பண்ணுவேன். உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு அனுப்பிவிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது தான் ஃப்ரீலான்சிங்காக கொடுக்குற மாதிரி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நேரில் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆன்லைன்லேயே பேசிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒர்க் ஆனது இந்த மாதிரி ஜாப் அப்ளையிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிற லீடு வந்து பொட்டன்ஷியலாக இருக்குது. அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும், என்ன ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி தேடிட்டு இருப்பாங்க. நாம் ஃப்ரீலான்சிங்னு சொல்லி அவங்களை கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்ளை பண்ணி அதை நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்காக பண்ணலாம். ஸோ ஒர்க் இண்டியா ஆப்பை யூஸ் பண்ணிக்கங்க. டைரெக்டாக ஹெச்ஆர் கூட பிஸ்னஸ் ஓனரையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த சர்வீஸ் கொடுக்குறேன்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃப்ரீலான்சிங்னா மோஸ்ட்லி ஒரு ஃபுல் டைம் பர்சனை ஹையர் பண்ணுறத விட கம்மி ப்ரைஸ் தான் இருக்கும். ஒரு ஃபுல் டைம் பர்சனாக 20,000 30,000 செலவு பண்ணணும். ஃப்ரீலான்சிங்னா 5,000 6,000 முடிச்சு கொடுத்துடலாம். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்க. நான் வந்து நிறைய பேரை கன்வெர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண விடல, பட் எனக்கு ஒரு 3 பேர் கன்வெர்ட் ஆகிட்டாங்க, ஒரு 2-3 பேர் மீட்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்கள கன்வெர்ட் பண்ணலாம். நான் இப்படி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசலைங்க, அது ஓக் ஆகலாம் மேபி. ஸோ இதை வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்காதீங்க, சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஓக் இண்டியா அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்னா அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அது யூஸ் பண்ணி பாருங்கள். ஜாப் ஹாய் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். பட் இதெல்லாம் என்ன பிரச்சனை, சின்ன சின்ன பிஸ்னஸ். நீங்கள் ஒரு பெரிய கிளைண்ட்டை பிடிக்கணுன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் கோல் டிஎம் பண்ணணும், பிராண்டை டைரெக்டாக அப்ரோச் பண்ணணும், நேரில் பேசணும், இந்த மாதிரி விஷயம் பண்ணணும். ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கு இந்த சர்வீஸ் எல்லாம் கொடுக்குது. இனிஷியல் ஃப்ரீலான்சிங் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீலான்சிங்காக எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்குது. அப்வொர்க் இருக்குது, freelancer.com இருக்குது, ஒன்றும் என்னமோ இருந்துச்சு சொன்னாங்க, அப்வொர்க்கு, ஃபைவர், இந்த மாதிரி ஒரு 15-20 சைட் இருக்குது. நான் அதில் இன்னும் லாகின் கூட பண்ணல. அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் அதை ட்ரை பண்ணல. அதை ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஃப்ரீலான்சிங்க்கு இந்த மாதிரி சைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இருக்கிற ஸ்கில், கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங், அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். மெட்டாட்ஸுக்கு, அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைனுக்கெல்லாம் ஒரு ஸ்கில்லுன்னு போட்டு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. நான் அப்படி சொல்லலை. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கில்லை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஒரு கிக் சம்திங் சொல்கிறாங்க, அது பேர் எனக்கு தெரியல, கிக் மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க, ப்ரொப்போசல் மாதிரி சப்மிட் பண்ணால் யாருக்கு கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்க, இல்லை யாருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, யாருக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்குது, அதெல்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் பார்க்கல, அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் அந்த ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்ம் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். கூகுள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். என்னோடய லீட்ஸ் இங்கே தான் வராங்க. ஸோ லீடு வந்து பொட்டன்ஷியல் லீடாக இருந்தாலே அவங்கள கன்வெர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அன்பொட்டன்ஷியல் லீடை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். சரி, ஓகே, பொட்டன்ஷியலான லீடு எங்கே இருப்பாங்கன்னா ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க, ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் பொட்டன்ஷியல். கூகுள், இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் அன்பொட்டன்ஷியல், கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் போடணும். உங்கள்கிட்ட போர்ட்ஃபோலியோ இருக்குது, உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குன்னா அதை பிச் பண்ணுறீங்க, அது அவங்களுக்கு தேவைன்னா தேவைப்படாது, தேவைப்படுற மாதிரி பேசி நீங்கள் அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதெல்லாம் தான் மோஸ்ட்லி நம்ம லீட்ஸ் கெட் பண்ணுற யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். ஃபைனலான மெத்தட் என்னென்னா நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணலாம். நானே ஆட் ரன் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ காசு இல்லை, அதனால் ஆட் ரன் பண்ணல. பட் இது வந்து நான் வந்து இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஓகே, ஆட் ரன் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணி சர்வீஸ் கொடுக்குறேன் வாங்க அப்படின்ட்டுலாம். இல்லைனா கூகுள் ஆட்ஸ் மூலம் ரன் பண்ணலாம். யூடியூப் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். காசு இருந்தால் பண்ணுங்கள். ஃப்ரீலான்சர்கிட்ட காசு இருக்காது, அதனால் அது பண்ணிடாதீங்க. இன்கேஸ் காசு இருக்குப்போ நான் இதை அப்படியே பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா ஆட் ரன் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு நான் தான் ஆட் ரன் பண்ணி கொடுப்பேன். அதுலேருந்து லீட்ஸ் எடுத்து கொடுப்பேன், அவங்க ஃபாலோ பண்ணி கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு ஆட் ரன் பண்ணி கொடுத்தேன். இங்கே நான் டைரெக்டாக கால் பண்ணிட்டேன். டைரெக்டாக போய் பிஸ்னஸ் ஓனரை மீட் பண்ணி பேசி பிளா கன்வெர்ட்டு கிளைண்ட்டாக மாற்று. பேமெண்ட்டெல்லாம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேங்க. பட்
மந்த்லி வர மாதிரி ஒர்க்கு பிடிக்கிட்டு அவங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம பர்மனெண்ட் கிளைண்ட்டாக மாற்றிடுவோம். வீடியோ எத்தனை மணி நேரம் போகுதுன்னு தெரில. ஸோ இதையும் தாண்டி ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணுங்கள், இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணிடுங்க. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இருக்கணும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் கற்றுக்கிற விஷயம், உங்கள் கிளைண்ட் பண்ண விஷயம், கிளைண்ட் நேமை மென்ஷன் பண்ணாமல் இன்டைரக்டாக உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் அது எல்லாத்தையும் சேர்த்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுங்க, ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் போடுங்க, யூடியூப்பில் வீடியோ போடுங்க. ஒரு பக்கம் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுங்கள், இந்த பக்கம் உங்களோட பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணுங்கள். சம்திங் உங்களுக்குன்னு ஒன்று பில்ட் பண்ணுங்கள், அதுலேருந்து லீட்ஸ் வரும். லிங்க்டின்ல நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையும் போடுங்க. லிங்க்டின்ல எக்கச்சக்கமான பேரை கனெக்ட் பண்ணுங்கள். சும்மா லிங்க்டின் யூஸ் பண்ணால் வந்துடாது. ஆக்டிவாக லிங்க்டின் பண்ணுறீங்களா, லிங்க்டின் மட்டும் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பண்ணுறீங்களா, இன்ஸ்டாகிராம் மட்டும் பண்ணுங்கள். லிங்க்டின்ல லட்சக்கணக்கில் சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. எப்போனா பீப்புள் உங்களை ட்ரெஸ்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஏதோ இருக்குன்னு நம்பும் போது தான். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கெல்லாம் போட்டுட்டு, என்னது இது, உங்களோட ஒர்க்கெல்லாம் போட்டுட்டு வந்துகிட்டே இருங்க. இந்த பக்கம் கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு பக்கம் உங்களையும் பில்ட் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ செம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இல்லை உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். வீடியோ 15 நிமிஷத்துக்குள்ளே வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாச்சும் கற்றுக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா அப்படியே லைக்கப். அதே டைலாக். உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன், கமிட்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஃப்ரீலான்சிங் வாங்க.